Hi friends, நான் திலக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து ஃபோன்பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களோட எலக்ட்ரிக் பில் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இல்லை என்கிட்ட கூகுள் பே இல்லை பேடிஎம் தான் இருக்குன்னா அதுக்கான வீடியோ செப்பரேட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபோன்பேல எப்படி எலக்ட்ரிக் பில் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடு இல்லை டிஎன்இபி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே அந்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட அந்த நம்பர் வந்து நீங்கள் அந்த அட்டையில் இருக்க நம்பர் டைப் பண்ணணும். கீழே நிறைய நம்பர் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரியான கோடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இல்லை 9 to 8 டிஸ்ட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடு உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியல, உங்கள் டிஸ்ட்ரிக்டை சர்ச் பண்ணி அந்த கோடை ஃப்ரண்ட்டில் டைப் பண்ணிட்டு உங்களோட நம்பர்ஸை போடுங்க. உடனே கனெக்ட் ஆகிட்டு இதுவே உங்களுக்கு எலக்ட்ரிக் பில் எவ்வளோ இருக்குது அண்டு எப்போ வந்து நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது காமிக்கும். நீங்கள் டேரெக்டாக அவங்களோட யூபிஐ மூலயமா நீங்கள் கட்டிக்கலாம். ஃபோன்பேயில் டேரெக்டாக நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட எலக்ட்ரிக் பில் ரீசார்ஜை ஈஸியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.